வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஃபினோலெக்ஸ் வால்வ் வந்து ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வால்வ்ல வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருந்தோம். உள்ள இருக்க பிவிசிய ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த வால்வ திரும்ப ரீயூஸ் பண்ணுவோம். இது யூனியன் டைப் வால்வுன்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஸ்மூத்தா இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, வழக்கம் போல வந்துட்டு அந்த பைப் இருக்கு பார்த்தீங்களா? பிவிசி பைப்பு. அத வந்துட்டு ஒன் சைடு நம்ம வந்துட்டு கட் பண்ணிருவோம். கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம லைட்டா பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபயர் பண்ணிப்போம். ஃபயர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள இருக்க பிவிசிய வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எடுப்போம். அதாவது என்ன அப்படின்னா, வால்வோட அவுட்லெட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுசாவே பிராண்டட் பைப் பேஸ்ட் பண்ணியிருந்தது. வால்வோட இன்லெட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழைய பைப்பில வந்துட்டு அதாவது பழைய மெயின் லைன்ல வந்து ஜாயின் பண்ணுனது. இந்த புது பைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமமாவே இருந்தது. ஆனா, அதே வந்துட்டு அந்த பழைய பைப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரிமூவ் பண்ணி எடுப்பேன் பாருங்க, எவ்வளோ ஒரு ஈஸியாவே வந்திருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உள்ள இருக்க பிவிசி ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு பிவிசி சால்வெண்ட் அப்ளை பண்ணிட்டு, சால்வெண்ட் அப்போ வந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபயர் பண்ணுங்க. என்ன ரீசன்னா, சால்வெண்ட் வந்து ஈஸியா வந்து தீப்பற்றக்கூடிய ஒரு பொருள் தான். அதேபோல் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனியன் டைப் வால்வ்ல வந்துட்டு 2 இன்ச்சு, 2 1/2 இன்ச்சு, 3 இன்ச்சு வரைக்கும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.